السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अपने आका की इत्तिबा में தனது எஜமானரை பின்பற்றி தௌஹீதை நிலைநிறுத்த ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள், அவர்களின் செயல் முன் உதாரணங்கள், தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் வழங்கிய அறிவுரைகள் மற்றும் அவர்கள் எவ்வாறு பயிற்சி அளித்தார்கள் என்பது குறித்த சில நிகழ்வுகளை நான் முன்வைப்பேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், ஒருவருடைய மகன் இறந்துவிட்டான். அவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு ஆறுதல் கூற சென்றபோது அவர் கதறி அழுது, இறைவன் எனக்கு பெரும் அநீதி இழைத்து விட்டான் என்று கூறினார். அவரது பார்வையில் அவரது ஏதோ ஒரு உரிமையை இறைவன் பறித்து கொண்டது போல் இருந்தது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கூற்றை விவரிக்கும் போது ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் கூறினார்கள், ஒரு அடியான் இறைவன் மீது நிலைநிறுத்தக்கூடிய உரிமை என்ன இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தங்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மற்றும் தக்வா குறித்து பெருமைப்படுபவர்கள் ஏதேனும் துன்பம் வரும்போது இறைவன் நமக்கு அநீதி இழைத்து விட்டான் என்று கதறுவதைக் கண்டு நான் எப்போதும் ஆச்சரியப்படுகிறேன். ஆனால் மார்க்கத்தை பற்றி முற்றிலும் அறியாத இந்தியாவின் குடிகார கவிஞர் ஒருவர் மது பழக்கம் இருந்த போதிலும் ஒரு உண்மையான தருணத்தில் அவர் இதயத்தில் இறைவனின் இல்ஹாம் இறங்கியது. அப்போது அவர் இவ்வாறு கூறினார், உயிர் அவனால் கொடுக்கப்பட்டது, அவனுக்கே உரியது. உண்மை என்னவென்றால் அந்த நன்றிக்கடன் இன்னும் தீர்க்கப்படவில்லை. எனவே நமக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் மற்றும் குழந்தைகள் அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கிடைத்துள்ளன என்பதை மனிதன் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நமது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அல்லாஹ்வின் தௌஹீதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும், சிறிதளவு கூட ஷிர்க் நம்மிடம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதையும் இது வலியுறுத்துகிறது. இறைவன் மீது நமக்கு ஏதோ உரிமை இருப்பதாக நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. சிறிதளவு இறைவணக்கம் செய்வதால் எந்த உரிமையும் நிறைவேறிவிடாது. மாறாக நாம் நம்முடைய நலனுக்காகவே அவற்றை செய்கிறோம். அன்னார் கூறி அந்த கவிஞர் குறிப்பிட்டது போல, அல்லாஹ் உயிர் கொடுத்தான், நம்மை இவ்வுலகில் படைத்தான், நாம் இந்த உலகிற்கு வந்தோம். ஆனால் அவனது நன்றிக்காக நாம் செலுத்த வேண்டிய உரிமையை நம்மால் ஒருபோதும் முழுமையாக செலுத்த முடியாது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனின் மறைவின் போது அன்னார் காட்டிய எதிர்வினையை விவரிக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இளைய மகனான முபாரக் அஹ்மத் மீது அன்னாருக்கு மிகுந்த அன்பு இருந்தது. அவரது நோயின் போது மிகுந்த கவனிப்புடன் பராமரித்தார்கள். முபாரக் அஹ்மத் இறந்துவிட்டால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் கவலையாக இருக்கும் என்று ஹஸ்ரத் முதலாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரை அனைவரும் கருதினார்கள். கடைசி நேரத்தில் ஹஸ்ரத் மௌலை சாஹிப் அவர்கள் அவருடைய நாடி துடிப்பை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கஸ்தூரியை கொண்டு வருமாறு கூறினார்கள். ஏனென்றால் அவர்களின் நாடி துடிப்பு குறைந்து கொண்டிருந்தது. இவர் வஃபாத்தாகிவிட்டால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகுந்த துக்கம் ஏற்படும் என்ற எண்ணத்தில் அன்னாருக்கு, அதாவது ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இதன் தாக்கம் ஏற்பட்டதென்றால் அவர்கள் நின்று கொண்டிருந்தவாறு பூமியில் கீழே விழுந்து விட்டார்கள்.
उनसे आपको बड़ी मोहब्बत முபாரக் அஹ்மத் மறைந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் में आपने ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் மிகுந்த பொறுமையுடன் நண்பர்களுக்கு கடிதம் எழுதத் தொடங்கினார்கள். कि अगर முபாரக் அஹ்மத் இறந்து விட்டார், ஆனால் இதற்காக நாம் பதற்றமடையக்கூடாது என்று குறிப்பிட்டார்கள். இது அல்லாஹ்வின் விருப்பம், நாம் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார்கள். பின்னர் வெளியே வந்து புன்னகையுடன் உரையாற்றினார்கள். முபாரக் அஹ்மத் குறித்து அல்லாஹ்வின் முன்னறிவிப்பு நிறைவேறியது என்று கூறினார்கள். அவர்கள் ஒரு கவிதையில் கூறியது போல, அழைப்பவன் அனைவரையும் விட மிகவும் பிரியமானவன், इस कदर असर எனவே என் இதயமே அவன் மீதே உனது உயிரை தியாகம் செய். खलीफा अव्वल இதேபோல் ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் போது ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றொரு இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். मगर जब हज़रत துருக்கியின் மன்னர் அப்துல் ஹமீத் கானின் ஒரு விஷயம் मौत हो गया, எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் கூறி வந்தார்கள். दोस्तों को खत लिख அவரது பல விஷயங்கள் தவறாக இருந்த போதிலும் मुबारक अहमद இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். கிரேக்கத்தில் போர் ஏற்பட்ட போது அமைச்சர்கள் பல காரணங்களை கூறி தட்டி கழித்தனர். உண்மையில் आकर மன்னருக்கு போர் புரிய விருப்பம் இருந்தது, क्लियर करने ஆனால் அமைச்சர்களுக்கு விருப்பம் இல்லாததால் அவர்கள் பல தடைகளை சொன்னார்கள். இறுதியாக அவர்கள் கூறினார்கள், போருக்கு இதுவும் தயாராக உள்ளது, அதுவும் தயாராக உள்ளது, ஆனால் இன்னமும் இந்த ஒரு விஷயத்திற்கான ஆயத்தம் இல்லை. அதாவது ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் கிரேக்கத்திற்கு உதவ ஒன்றுபட்டுள்ளன, இதற்கு நம்மிடம் தீர்வு இல்லை என்று அவர் கூறியிருக்கலாம். करते हुए एक जगह पर அப்போது மன்னர் அப்துல் ஹமீது பதிலளித்தார், ஏதேனும் ஒன்றை இறைவனுக்காகவும் விட்டுவிட வேண்டும் அல்லவா? மன்னர் அப்துல் ஹமீதின் இந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் மிகவும் ரசித்தார்கள். जिक्र करते மேலும் அவர் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை हुए खान की மிகவும் பாராட்டினார்கள். தௌஹீத் விஷயத்தில் ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களின் ரோஷம் குறித்து ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், सवाल उठा ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தலை சுற்றல் நோய் இருந்தது. ஒரு மருத்துவர் இந்த சிகிச்சையில் வல்லுனர் என்று கேள்விப்பட்டு அவர் வரவழைக்கப்பட்டார். मगर वो जरा அவருக்கு பயணச் செலவு அனுப்பப்பட்டு தொலைதூரத்தில் இருந்து அழைக்கப்பட்டார். बहुत से उजरात पे அவர் உசூர் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்துவிட்டு, ये चीज भी 2 நாட்களில் உங்களை குணப்படுத்தி விடுவேன், இது பெரிய விஷயம் அல்ல என்று கூறினார். कह दिया இதை கேட்ட ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் உள்ளே சென்று ஹஜ்ரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களுக்கு ஒரு துண்டுச்சீட்டு எழுதினார்கள். அதில், இவரிடம் நான் சிகிச்சை பெற விரும்பவில்லை, இவர் என்ன இறைவனாக வாதம் செய்கிறாரா, कि उन्होंने कहा அவருக்கு பயணச் செலவுடன் கூடுதலாக 25 ரூபாய்களை கொடுத்து அனுப்பிவிடுமாறு கூறினார்கள். அவ்வாறே அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், और इसका हमारे पास कोई इलाज नहीं, தன் மகத்துவம் மற்றும் கண்ணியத்திற்காக உணர்வை கொண்டிருப்பவர்களை இறைவன் நேசிக்கிறான் अपना मशरफ என்று ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் கூறி வந்தார்கள். कहा कि फलां चीज का इंतजाम नहीं, அத்தகைய மக்கள் ஒரு குறுகிய பாதையில் செல்கிறார்கள். எல்லோராலும் அவர்களுடன் நடக்க முடியாது. இறைவனுக்கான ஆர்வம் ஏற்படும் வரை மனிதனுக்கு எந்த இன்பமும் கிடைக்காது. ईद के इस மனிதனின் இதயத்தில் இறைவனுக்காக தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படாதவரை, करते थे கலப்படம் இல்லாத ஆன்மா உருவாகி மற்றும் தனது உலக ஆதாயங்களை கருத்தில் கொள்வதிலிருந்து முற்றிலும் விடுபடாத வரை அவனது இறை வணக்கம் மற்றும் தான தர்மம் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தனது ஆன்மாவினுடைய கலப்படம் மற்றும் உலக பயன்கள் மற்றும் நன்மைகளை பற்றிய சிந்தனை மனிதனிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். तहरीर मुझसे बयान அப்போது வரை அவருடைய எந்த இறை வணக்கமும் தான தர்மங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவனுக்காக ஆர்வம் காட்டுபவர்கள் மற்றவர்களை விட மேலோங்கி செல்கிறார்கள். அத்தகையவர்கள் இறைவனிடமிருந்து அருள்களை பெறுகிறார்கள். चक्रों की तकलीफ का துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு बुलवाया गया, தௌஹீத் மீது முழுமையான நம்பிக்கையும் ஈமானும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கான துவா முதன்மையானதாக இருக்க வேண்டும். आपको आराम कर दूंगा, நாங்கள் நிறைய துவா செய்தோம், நஃபில் தொழுகைகள் தொழுதோம், தான தர்மம் செய்தோம், ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்பவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த வழிமுறையை சிந்தித்து பார்க்க வேண்டும். कि इस शख्स से मैं ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையை எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், रुपया और இறைவனும் ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களின் இந்த நேசத்தை எப்படிப்பட்ட முறையில் மதித்தான் என்றால், அது அவனுடைய அளவற்ற கருணை மற்றும் முன்மாதிரியற்ற மதித்தலுக்கான உதாரணமாக இருந்தது. அல்லாஹ் அன்னாரை நோக்கி இவ்வாறு விழித்து கூறினான்,
أنت مني بمنزلة توحيدي وتفريدي أنت مني بمنزلة ولدي إني معك يا ابن الرسول الله. அதாவது இந்த காலத்தில் நீ எனது தௌஹீதின் கொடியை ஏந்தி உலகில் மீண்டும் அதை நிலைநாட்டுகிறாய். எனவே முஹம்மதிய மசீஹே, நீ எனக்கு எனது ஏகத்துவம் மற்றும் தனித்துவம் எவ்வளவு பிரியமானதோ அவ்வளவு பிரியமானவனாவாய். மேலும் கிறித்தவர்கள் மசீகை இறைவனின் மகன் என்று பொய்யாக கருதுவதால் ஒரு குழந்தை என்ன உரிமையை கொண்டிருக்கிறதோ அதுபோன்று நான் உன்னோடு நேசம் கொள்ள வேண்டும் என்பதை எனது தன்மானம் எதிர்பார்க்கின்றது. இதன் மூலம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடியார்களும் இறைவனின் குழந்தைகள் என்கின்ற அந்தஸ்து வரை சென்றடைய முடியும். மேலும் நீ என்னுடைய நேசத்திற்குரியவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில் இரவு பகலாக மூழ்கி இருக்கின்றாய். மேலும் அவர் மீதான நேசத்தில் மூழ்கி இருக்கின்றாய். எனவே நான் உமக்கு எனது அந்த நேசத்திற்குரியவனின் ஆன்மீக சந்ததியினுடைய அந்தஸ்தில் என்னுடைய அளவிலான அன்பையும் நான் உடனிருக்கிறேன் என்ற பதக்கத்தையும் வழங்குகிறேன் என்பது உலகிற்கு வெளிப்பட வேண்டும். இதுவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய நான் படித்த அந்த இல்ஹாமின் பொருளாகும். அன்னாரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாகவே ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் மிக முக்கிய நோக்கம் இஸ்லாத்திற்கு சேவை செய்வதும் தௌஹீதை நிலைநாட்டுவதும் ஆகும். அந்த காலத்தில் உண்மையான தௌஹீதிற்கு மிகப்பெரிய சவாலாக கிறித்தவ மதம் இருந்தது. இன்றும் கூட சில பகுதிகளில் தௌஹீத் என்ற போர்வையில் இணை வைப்பிற்கான போதனையை வழங்குகிறது. ஹஜ்ரத் ஈசா மசீஹை இறைவனின் மகன் என்று கூறி ஏக இறைவனுக்கு இணையாக அமர்த்துகிறது. எனவேதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிறித்தவர்களுக்கு எதிராக மிகுந்த உத்வேகம் இருந்தது. அது மட்டுமின்றி அன்னார் மசீஹ் என்ற நிலையில் அன்னாரின் மிகப்பெரிய பணியே சிலுவையை முறிப்பது என கூறப்பட்டுள்ளது. எனவேதான் அன்னார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் குறித்து அவர்கள் இவ்வளவு வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் கிறித்தவம் முடிவுக்கு வந்துவிடும். அதாவது மசீஹின் மரணம் மூலமாக அவரது தெய்வத்தன்மை எஞ்சியிருக்காது, திரித்துவ கொள்கைக்கான பெயரும் அடையாளமும் இருக்காது, மேலும் பாவ மன்னிப்பு கொள்கையும் தனது பலவீனமான பாதங்களில் நிற்க இயலாது. சந்தேகமின்றி மசீஹின் மரணம் குறித்த கொள்கை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையின் சான்றிற்கு முதல் படியாகும். இந்த விஷயத்திற்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் தற்கால கிறித்தவத்தின் மறுப்புடன் தொடர்புடையதாகும். அன்னார் அடிக்கடி கூறுவார்கள், ஈசாவை மரிக்க விடுங்கள், அதில்தான் இஸ்லாத்தின் வாழ்வு அடங்கி உள்ளது. அந்தோ மற்ற முஸ்லிம் சகோதரர்களும் இந்த கருத்தை புரிந்து கொண்டு கிறித்தவத்திற்கு எதிராக நம்முடன் ஒருமித்த கருத்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை ஏற்பது ஏற்காமல் இருப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாத்தின் மேன்மையை நிலைநாட்ட இதையாவது ஏற்க வேண்டும். தற்கால தவறான கொள்கைகள் உலகெங்கும் பரவி வருவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரும் கவலையை அளித்தது என்றால், அவர்கள் வேதனையுடன் நிம்மதி இழந்தவாறு கம்பீரத்துடன் கூறினார்கள், கிறித்தவர்களுக்கும் நமக்கும் இடையில் எவ்வாறு தீர்வாகும் என்று நான் ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மரணித்தவர்களை கடவுளாக கருதும் இந்த செயல் என் இதயத்தை ரணமாக்குகிறது. எனது ஆன்மா வினோதமான ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. ஒரு சாதாரண மனிதன் இறைவனாக்கப்பட்டிருக்கின்றான் மற்றும் ஒரு மண்ணோடு மண்ணாக கூடியவன் அனைத்து உலகிற்கும் இறைவனாக கருதப்பட்டிருக்கின்றான் என்பதை விட அதிகமாக உள்ளத்திற்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? வல்லமை மிக்க இறைவன் இறுதியில் தௌஹீதுக்கே வெற்றி கிடைக்கும் என எனக்கு ஆறுதல் அளிக்கவில்லை என்றால் நான் இந்த துயரத்திலேயே அழிந்து போயிருப்பேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறினார்கள், இறைவன் அனைத்தையும் அறிவான். அவன் எனக்கு அளித்த முதல் அருட்கொடை தூய இதயமாகும். அதாவது இறைவனை தவிர வேறு எதனுடனும் தொடர்பில்லாத இதயம். நான் இளைஞனாக இருந்த போதிலும் சரி, இப்போது முதியவனாக இருக்கும் போதும் சரி, எனது வயதின் எந்த பகுதியிலும் இறைவனை தவிர வேறு எவருடனும் நான் உண்மையான தொடர்பை கொண்டிருக்கவில்லை.
इस पर ज्यादा இந்த जोर देते थे। இறை நேசத்தினால்தான் இறைவனின் மகத்துவத்திற்கு முரணான எந்த ஒரு மதத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறித்தவ மதம் ஒவ்வொரு அடியிலும் இறைவனை இழிவுபடுத்துவதால் எனக்கு அது பிடிக்கவில்லை. தனது உயிருக்கே உதவ முடியாத ஒரு மனிதனை கடவுளாக்கி விட்டார்கள். ஹஜ்ரத் முஃப்தி ஃபத்லுர் ரஹ்மான் சாஹிப் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். எனது வீட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக 2 பெண் பிள்ளைகள் பிறந்தன. கூறுகிறார், அல்லாஹ்வினுடைய அருளால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேசவும் கேட்கவும் முடியாதவனாக இருந்தான். முதன் மகன் பொதுவாக நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அதற்கு பிறகு பிறந்த இரண்டாவது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தான். அந்த மகனுடைய பழக்க வழக்கங்களும் அவனுடைய தோற்றமும் உள்ளத்தை கவரக்கூடியதாக இருந்தது. சிறு வயதிலேயே அவன் வீட்டின் அனைத்து பணிகளையும் செய்து வந்தான். லேசாக சைகை செய்தாலே விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். கூறுகிறார்கள், மிகவும் புத்தி கூர்மை உள்ளவனாக இருந்தான். இந்த காரணத்தினால் எனக்கு அவனோடு மிகுந்த அன்பு உருவாகிவிட்டது. முதல் மகன் 4 வயதாக இருந்தபோது, அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த முதல் மகன் 4 வயதில் வஃபாத்தாகிவிட்டான். இரண்டாவது மகனும், அதாவது மிகவும் புத்தி கூர்மை உள்ளவனாக இருந்த அந்த இரண்டாவது மகன் 4.5 வயது இருக்கும் பொழுது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. நான் அவருக்கு சிகிச்சை வழங்கினேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் தென்படவில்லை. அவன் நோய்வாய்ப்பட்டு 15 நாட்கள் கடந்திருந்தன. அவனுக்கு மூளை காய்ச்சல் போன்ற ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது. அதில் மூளை திரையில் வீக்கம் ஆகிவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருக்காக துஆவிற்காக ஒரு கடிதம் எழுதினேன். இவர் எனது மிகுந்த நேசத்திற்குரிய மகனாவார். இவர் பிழைப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறினேன். அதற்கு அன்னார், நான் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறேன். ஆனால் விதி மாற்ற முடியாததாக இருக்குமானால் அதை மாற்ற முடியாது என்று பதிலளித்தார்கள். அதை படித்துவிட்டு இவர் பிழைக்க மாட்டார் என்று எனக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது. 4வது நாள் அவனுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தது. உசூர் அவர்கள் அந்த நாள் குர்தாஸ்பூரில் வழக்கிற்கு ஆஜராக வேண்டிய நாளாக இருந்தது. அன்னார் வழக்குக்கு ஆஜராகும் நாட்களில் நான் அன்னாரோடு ஒவ்வொரு முறையும் சென்று வந்தேன். அன்னார் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முதலில் என்னை பார்த்து உங்களுடைய மகனின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று விசாரித்தார்கள். நான் கூறினேன், உசூர், தாங்களே வீட்டிற்கு வந்து பாருங்கள், நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றேன். அன்னார் வீட்டிற்கு வந்து மகனை பார்த்தபோது, இவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நீங்கள் எங்களோடு குர்தாஸ்பூர் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு அன்னார் சென்று விட்டார்கள். அதன் பிறகு 2வது நாள் ஏறக்குறைய 4 மணிக்கு குழந்தை இறந்து விட்டது. அதற்கு அடுத்த நாள் உசூர் அவர்கள் 10 மணி அளவில் குர்தாஸ்பூரில் இருந்து திரும்பி வந்தார்கள். வருகை அறிந்து நானும் அன்னாரோடு கை குலுக்குவதற்காக முன்னோக்கி சென்றேன். நான் இளைய மகளை தூக்கி வைத்திருந்தேன். அவள் இந்த வஃபாத்தான மகனை விட இளையவள் ஆவாள். என்னை பார்த்து உசூர் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய மகன் இறந்ததனால் எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஆனால் உங்களுக்கு மகன் மீதான அன்பு ஷிர்க் என்ற எல்லையை எட்டிவிட்டதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் அவன் உயிர் பிழைப்பது கடினமாக தெரிந்தது. எவ்வாறு இருப்பினும் நான் உங்களுடைய மகனுக்காக மிக அதிகமாக துஆக்கள் செய்தேன். அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒரு பிரதிபலனை வழங்குவானாக. அவன் கேட்கக்கூடியவனாகவும் பேசக்கூடியவனாகவும் இருப்பான். புதிய குழந்தை பிறப்பார், கேட்கக்கூடியவனாகவும் பேசக்கூடியவனாகவும் நல்ல ஆரோக்கியம் உடையவனாகவும் இருப்பான் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு கூறுகிறார்கள், அதாவது அவர்களுடைய ஒரு மகனினுடைய பெயர் ஃபசல் கரீம் ஆகும். பிறகு அப்துல் ஹஃபீஸ் பிறந்தான். அதன் பிறகு 2 கருக்கள் தங்கவில்லை. அதற்கு பிறகு இன்னொரு மகன் பிறந்தான், அப்துல்லா. பிறகு அப்துல் கரீம் பிறந்தான். அதற்கு பிறகு அஹ்மத் பிறந்தான். இறைவனுடைய அருளால் அதன் பிறகு 5 குழந்தைகள் மொத்தம் பிறந்தன. அல்லாஹ்வினுடைய அருளால் அனைவரும் உயிரோடு உள்ளனர், நீண்ட ஆயுளை பெறக்கூடியவர்களாக இருந்தனர். எனவே அன்னார் தன்னுடைய சஹாபிகளுக்கும் எந்நேரமும் ஏகத்துவத்திற்கான படிப்பினையை வழங்கி வந்தார்கள். பிறகு அன்னார் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் துஆவும் செய்தார்கள். அல்லாஹ் அன்னாரினுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டவாறு அவருக்கு 5 மகன்களையும் வழங்கினான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் அந்த அனைத்து ஆன்மாவுக்கும்
ஐரோப்பா முதல் ஆசியா வரை உலகில் வாழும் அனைத்து நல்லியல்பு கொண்ட ஆன்மாக்களையும் தௌஹீதை நோக்கி இழுத்து அவர்களை ஒரே மார்க்கத்தில் இணைக்கவே இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். இதுவே இறைவனின் நோக்கமாகும். நீங்கள் மென்மை, நற்பண்புகள், துஆக்கள் மூலம் இந்த நோக்கத்தை பின்பற்றுங்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவனின் தௌஹீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமும் உலகில் நிலைநாட்டப்படுவதிலேயே எனது அனைத்து மகிழ்ச்சியும் அடங்கியுள்ளது. எனது வருகையின் அசல் நோக்கமும் இதுவே ஆகும். பீர் இஃப்திகார் அஹமத் சாஹிப் கூறுகிறார், உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு பணியாளர் பெயர் பீரான் தத்தா. நாங்கள் அனைவரும் அவரை அந்த பெயரால் தான் அழைத்து வந்தோம். ஆனால் உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பீரி தத்தா, அதாவது என்னுடைய பீர், அதாவது என்னுடைய இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று தௌஹீத் உணர்வோடு அழைப்பார்கள். ஹுசுத் தௌஹீத தௌஹீத யா அப்னா இல் ஃபாரிஸ், அதாவது பாரசீகத்தின் மகன்களே தௌஹீதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தௌஹீதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இல்ஹாம் ஆகும். எனவே தமது எஞ்சி இருத்தலுக்கும் முன்னேற்றத்திற்கும் அன்னாரினுடைய சந்ததியினர் இன்னும் கூற வேண்டுமென்றால் அன்னாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இல்ஹாமை முன்னிறுத்த வேண்டும். அன்னாரின் பையத்தில் வந்த ஒவ்வொருவரும் இதை முன்னிறுத்த வேண்டும். அன்னாரின் பையத்தில் இணைந்த அனைவரும் இதில் அடங்குவார்கள். இந்த தௌஹீதை பற்றி பிடிப்பார்கள் என்றால் இம்மை மற்றும் மறுமையினுடைய கண்ணியம் கிடைக்கும். அவ்வாறில்லை என்றால் எந்த இரத்த பந்தமும் பயன் தர இயலாது, எந்த பையத்தும் பயன் தராது. ஆஃபிஸ் முகமது இப்ராஹிம் சாஹிப் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். முதல் முறை நானும் ஹக்கீம் அப்துல் அசீஸ் மற்றும் ஹக்கீம் அத்தா முஹம்மது ஆகியோர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானோம். அந்த நாட்களில் உசூர் குர்தாஸ்பூரில் இருந்தார்கள். உசூர் அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தபோது நாங்கள் மூவரும் கதவருகே நின்று கொண்டிருந்தோம். நானும் ஹக்கீம் அப்துல் அசீஸ் அவர்களும் உசூர் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உசூர் அவர்களோடு கை குலுக்கினோம். ஆனால் பாய் அத்தா முஹம்மது சாஹிப் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால்களில் விழுந்தார்கள். உசூர் அவர்கள் கையை பிடித்து தூக்கினார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் என்னை இந்த காலத்தில் இந்த ஷிர்கை அழிப்பதற்காகவே அனுப்பியுள்ளான். கால்களை தொடுவது, முத்தமிடுவது ஷிர்காகும். பிறகு அன்னார் அவரோடு கை குலுக்கினார்கள். இதே போன்று ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், காசி முகமது யூசுப் சாஹிப் பெஷாவரி கடிதம் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தியிருந்தது என்னவென்றால், அவர் துவக்கத்தில் காதியான் சென்ற பொழுது ஒரு நபர் தன்னுடைய மகனை உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு அன்னாரை சந்திப்பதற்காக முன்னிறுத்தினார். அந்த சிறுவன் உசூர் அவர்களிடம் கை குலுக்குவதற்காக முன்னே சென்றபோது மரியாதை நிமித்தமாக அவர் உசூர் அவர்களினுடைய பாதங்களை தொட முயற்சித்தார். அப்போது உசூர் அவர்கள் தன்னுடைய அருளுக்குரிய கரங்களால் அவ்வாறு செய்வதிலிருந்து அவரை தடுத்தார்கள். அப்போது நான் பார்த்தேன், அன்னாரினுடைய முகம் சிவந்து விட்டது. அன்னார் மிகுந்த உணர்ச்சி பெருக்குடன் கூறினார்கள், நபிமார்கள் உலகில் ஷிர்கை அழிப்பதற்காக வருகின்றார்கள். நம்முடைய பணியும் ஷிர்கை அழிப்பதாகும், ஷிர்கை நிலைநாட்டுவது அல்ல. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவரேனும் என்னை புகைப்படம் எடுப்பதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். புகைப்படம் தொடர்பாகவும் இங்கு தெளிவு கிடைக்கின்றது. சில மக்கள் தவறான முறையில் தம்முடைய மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தங்களுடைய உறவினர்களுடைய புகைப்படங்களை வைக்கின்றார்கள். எனவே இதை நான் கூறுகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், என்னை எவரேனும் புகைப்படம் எடுப்பதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஒருவர் என்னை புகைப்படம் எடுத்து அதை சிலை வணக்கத்திற்குரியதை போன்று தன்னிடத்தில் வைப்பதையோ அல்லது அதை அச்சிடுவதையோ எதிர்க்கின்றேன். அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் எவருக்கும் கட்டளையிட்டதில்லை. என்னை விட அதிகமாக சிலை வணக்கம் மற்றும் புகைப்பட வணக்கத்தின் எதிரி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் நான் காண்கிறேன், இன்றைய நாட்களில் ஐரோப்பிய மக்கள் ஒருவரின் எழுத்துக்களை படிப்பதற்கு முன்பு முதலில் அவருடைய புகைப்படத்தை பார்க்க விரும்புகின்றனர். ஏனென்றால் ஐரோப்பிய நாட்டில் பார்வை மூலம் அறியக்கூடிய அறிவானது மிகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. பெரும்பாலார் புகைப்படங்களை கண்டு மட்டுமே அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். அதாவது இது போன்ற வாதம் செய்பவர் உண்மையாளரா அல்லது பொய்யரா என்பதை புகைப்படத்தை பார்த்து மட்டுமே அடையாளம் காண்கின்றனர்.
तो एक शख्स ने ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் என் வரை வந்தடைய முடியாது, மேலும் எனது முகத்தை காண முடியாது. எனவே அந்த நாட்டினுடைய இதுபோன்ற பார்வையுடைய மக்கள் புகைப்படம் மூலமாக எனது அகநிலைகளை ஆராய்கின்றனர். ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இதுபோன்ற பல மக்கள் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் தங்களது கடிதங்களில் நாங்கள் உங்களுடைய புகைப்படத்தை கூர்ந்து கவனித்தோம். அந்த அறிவின் மூலமாக இந்த புகைப்படத்தில் உள்ளவர் பொய்யராக இருக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது என்று எழுதியுள்ளனர். ஒரு அமெரிக்க பெண்மணி எனது புகைப்படத்தை பார்த்துவிட்டு கூறினார், அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதினார், இந்த புகைப்படத்தை பார்த்து இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புகைப்படமாகும் என்றார். எனவே இந்த நோக்கத்திற்காக இந்த அளவுக்கு மட்டும் இந்த வழிமுறையை கடைபிடித்துக் கொள்ள நான் அமைதியாக இருந்தேன். எனவே நான் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி வழங்கினேன். அவ்வாறு இல்லை என்றால், ஷிர்க் பரவும் என்றால் பிறகு முற்றிலும் இது தடுக்கப்பட்டதாகும். கூறினார்கள், இன்னமல் அமாலு பின் நீயாத், அமல்கள் எண்ணங்களை சார்ந்தே அமைகின்றன. புகைப்படம் எடுப்பது முற்றிலும் ஹராமானதாகும் என்பது எனது கொள்கை அல்ல. திருக்குரானிலிருந்து ஜின் கூட்டத்தினர் ஹஜ்ரத் சுலைமானுக்காக படங்களை வரைந்து வந்தார்கள் மற்றும் பனி இஸ்ராயலிடம் ஒரு நீண்ட காலம் வரை நபிமார்களினுடைய வரைபடங்கள் இருந்து வந்தன என்பது நிரூபணமாகின்றது. பனி இஸ்ராயலிடம் நபிமார்களின் புகைப்படங்கள் இருந்தன. அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரைபடமும் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டு துணியில் இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களின் படத்தை காண்பித்தார். தண்ணீரில் சில பாறைகளில் விலங்குகளினுடைய படங்கள் இயல்பாகவே பதிந்து விடுகின்றன. எங்கு பூகம்பங்கள் வருகிறதோ, மேலும் மலைகளுக்கிடையே அமுங்கிவிடும் பொழுது அவைகளின் உருவங்கள் பதிந்து விடுகின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய கருவி, அதாவது கேமரா, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது ஒரு மிகவும் அவசியமான கருவியாகும். இதன் மூலமாக சில நோய்களும் கண்டறியப்படுகின்றன. எனவே வெறும் புகைப்படம் எடுக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, மாறாக அன்னார் கூறினார்கள், இதன் மூலமாக நோய்களும் கண்டறியப்பட முடியும். இப்பொழுது இதில் இன்னும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது. அந்த காலத்தில் எக்ஸ்ரே மட்டும் இருந்தது. கூறினார்கள், இன்னொரு கருவி இருக்கின்றது, அதன் மூலமாக மனிதனுடைய அனைத்து எலும்புகளும் படம் பிடிக்கப்படுகின்றன. அந்த எக்ஸ்ரே மூலமாக சில நோய்கள் கண்டறியப்படுவதற்கு இந்த கருவியின் மூலமாக படம் எடுக்கின்றனர். நோயினுடைய உண்மை நிலை தெரிய வருகிறது. இப்பொழுது ஸ்கேனிங், எம்ஆர்ஐ போன்ற பல விஷயங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த காலத்தில் இருந்த கருவிகளை பற்றி அன்னார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதாவது இவைகள் மிகவும் பயன் தரக்கூடிய கருவியாகும். எனவே அதற்கு முன்பு செல்லவே கூடாது என்று கூறுவது தவறானதாகும். நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத், அப்படி என்றால் அதில் தவறில்லை. இணைவேத்தல் இருக்கக்கூடாது. மேலும் கூறினார்கள், அவ்வாறே புகைப்படம் மூலமாக பல அறிவு சார்ந்த நன்மைகளும் வெளிப்பட்டுள்ளன. சில ஆங்கிலேயர்கள் புகைப்படங்கள் மூலமாக உலகத்தினுடைய அனைத்து உயிரினங்கள், எதுவரை என்றால் பல்வேறு வகையான பூச்சிகளினுடைய புகைப்படங்களையும் ஒவ்வொரு வகையான பறவைகள், கால்நடைகளினுடைய புகைப்படங்களையும் தங்களுடைய புத்தகங்களில் அச்சிட்டு இருக்கின்றார்கள். இன்றைய பல்வேறு சேனல்களும் ஒளிபரப்பாகின்றன. உதாரணத்திற்கு நேஷனல் ஜியோகிராபிக் போன்ற சேனல்கள் விலங்குகளை புகைப்படம் பிடித்து அவற்றை பற்றி விரிவாக விளக்குகின்றன. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இதன் மூலமாக அறிவு வளர்ச்சி அடைந்துள்ளது. அறிவை தூண்டும் இறைவன் பெரும் கடினமான நோய்களை கண்டறிவதற்கும் பார்வை ஞானம் உடையவர்கள் நேர்வழி பெறுவதற்கு ஊடகமாக இருக்கும் இத்தகைய பயனுள்ள கருவிகளை ஹராமாக்குவான் என சிந்திக்க முடியுமா? எனவே புகைப்படம் எடுப்பது ஹராம் என்று கூறுவது அறியாமையாகும். நோக்கம் நன்மையானதாக இருக்க வேண்டும் கூறினார்கள். நமது நாட்டில் மௌலவிகள் 4 அணா 8 அணா போன்ற நாணயங்களை தங்களுடைய வீடுகளிலும் சட்டை பையிலும் ஏன் வைத்துக் கொள்கின்றனர்? ஏன் அவைகளை வெளியே விட்டு வீசி விடுவதில்லை? இந்த மௌலவிகள் இந்த அளவுக்கு இதில் கடுமை காட்டுகிறார்கள் என்றால், நம்முடைய நாணயங்களில், நம்முடைய ரூபாய் தாள்களில் தலைவர்களினுடைய புகைப்படங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. அவைகளை வீட்டிலிருந்து ஏன் வீசி விடுவதில்லை? ஏன் தங்களுடைய சட்டை பைகளில் இருந்து எரிந்து விடுவதில்லை? அதை எடுத்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாணயங்களில் இருப்பது உருவங்கள் இல்லையா? அந்தோ இந்த மக்கள் தேவையில்லாமல் அறிவுக்கு புறம்பான விஷயங்களை பேசி எதிரிகளுக்கு இஸ்லாத்தை எள்ளி நகையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள். இஸ்லாம் வீணான மற்றும் இணை வைப்பிற்கு துணை போகும் காரியங்களை தடுத்ததே தவிர மனித
அறிவு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய, நோய்களை கண்டறிவதற்கு ஊடகமாக இருக்கக்கூடிய, பார்வை ஞானம் உடையவர்கள் நேர்வழிக்கு அருகில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருப்பவைகளை தடுக்கவில்லை. இருப்பினும் எனது ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் எனது புகைப்படத்தை எவ்வித அவசியமுமின்றி பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதையோ அல்லது அதை ஒரு தொழிலாக மாற்றுவதையோ நான் விரும்பவில்லை. ஏனெனில் இது படிப்படியாக பிதஅத்துகள், அதாவது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளிலும் பிறகு இறுதியில் இணை வைப்பிற்கும் வழிவகுக்கும். எனவே ஜமாத் உறுப்பினர்கள் இத்தகைய செயல்களிலிருந்து விலகி இருக்குமாறு நான் அறிவித்துகிறேன். சிலர் தங்கள் தபால் அட்டைகளின் பின்புறத்தில் எனது புகைப்படத்தை அச்சிட்டிருப்பதை நான் கண்டேன். நான் இவ்வாறு அச்சிடுவதை கடுமையாக எதிர்க்கிறேன். நமது ஜமாத்தில் எவரேனும் இதுபோன்ற செயல்களை செய்வதை நான் விரும்பவில்லை. ஒரு பயனுள்ள நோக்கத்திற்காக செயல்படுவது வேறு. ஆனால் இந்துக்களைப் போல தங்களது பெரியவர்களின் படங்களை சுவர்களில் மாட்டி வைப்பது வேறாகும். இது போன்ற வீணான செயல்கள் இணை வைத்தலின் பக்கம் அழைத்துச் செல்வதை நாம் காண்கிறோம். இவைகளின் மூலமாக இந்துக்களிலும் கிறிஸ்தவர்களிலும் உருவானது போன்ற பெரும் பெரும் சீர்கேடுகள் உருவாகின்றன. எனவே எவர் எனது அறிவுரைகளை கண்ணியத்தோடு பார்க்கின்றாரோ, மேலும் என்னை உண்மையாக பின்பற்றுகிறாரோ, எனது இந்த அறிவுரைக்கு பின் இத்தகைய செயல்களிலிருந்து விலகி இருப்பார்கள் என நம்புகிறேன். அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் எனது வழிகாட்டல்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், மேலும் ஷரியத்தின் பாதையில் தவறாக அடியெடுத்து வைக்கிறார்கள். எனவே நாம் புகைப்படங்களை வைப்பதனுடைய நோக்கம் என்ன? எங்கேனும் அது இணை வைத்தலின் பக்கம் அழைத்துச் சென்று விடவில்லையே என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். புகைப்படங்களுக்கு சலாம் கூறுவது, அவைகளுக்கு முன்பு குனிவது, இவை அனைத்தும் முற்றிலும் இணை வைப்பான சிந்தனைகளாகும். சில மக்கள் இந்துக்களில் இறந்தவர்களின் புகைப்படங்களில் மாலை அணிவிக்கின்றார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கும் கூட நம்மவர்களிலும் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை உருவாகி இருக்கிறது என்றால், தங்களுடைய குரூப் போட்டோ எடுக்கும் பொழுது அத்தோடு மரணித்த முன்னவர்களினுடைய புகைப்படத்தையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இவைகள் அனைத்தும் இணை வைத்தலாகும், தவறானதாகும், பிதஅத்துகளாகும். இவைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சில மக்கள் திருமணங்களின் புகைப்படங்களிலும் இது போன்று செய்கிறார்கள். சில அறிக்கைகளும் எனக்கு கிடைத்திருக்கின்றன. நல்ல நோக்கத்திற்காக அல்லது நினைவிற்காக தங்களுடைய ஆல்பங்களில் வைப்பதற்காக புகைப்படங்கள் எடுக்கிறார்கள் என்றால் ஆகமானதாகும். ஆனால் அதில் பிதஅத்துகளை செய்வது, காலையில் எழுந்து அந்த புகைப்படங்களுக்கு சலாம் கூறுவது போன்றவைகள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று தவறானதாகும். ஹஜ்ரத் சூஃபி குலாம் முஹம்மது சாஹிப் கூறுகிறார்கள், அமெரிக்கா மற்றும் மேலை நாட்டவர்கள் நாங்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் முகத்தை பார்க்க விரும்புகிறோம் என விரும்பியதாலேயே அன்னார் புகைப்படம் எடுத்தார்கள். இங்கு அப்துல் முஹி என்ற பெயருடைய ஒரு அரபி இருந்து வந்தார். அவர் பல தபால் அட்டைகளில் அன்னாரின் புகைப்படத்தை அச்சிட்டிருந்தார். உசூர் அவர்கள் இதனால் மிகுந்த கோபமடைந்தார்கள். மேலும் கூறினார்கள், நாம் ஒரு மார்க்க நோக்கத்திற்காக நம்முடைய புகைப்படத்தை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய புகைப்படத்தை வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்துவதை நாம் விரும்பவில்லை. இது இணை வைத்தலின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடியதாகும். அதனால் அந்த தபால் அட்டைகள் அழிக்கப்பட்டன. மௌலானா குலாம் ரசூல் ராஜிகி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்த போது உசூர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். அதாவது, நான் இது போன்ற ஜிக்ர்களை செய்து வருகிறேன். அத்தோடு நான் இதையும் கூறினேன், பல சீடர்கள் தங்களுடைய பீர்மார்களை, அதாவது மத குருக்களை தங்களுடைய சிந்தனையில் நினைத்து கொண்டு வேண்டுகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது சிறிய பீர்மார்களினுடைய சீடர்களே அவ்வாறு செய்யும் பொழுது என்னுடைய பீரோ தலைவரோ இறைவனுடைய வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் இருக்கின்றார். நான் ஏன் அவர்களை எனது சிந்தனையில் நிறுத்தி என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சிக்க கூடாது என எண்ணினேன். அன்னாரை பற்றிய சிந்தனை என்பது அனைத்து பீர்களை சிந்திப்பதை விடவும் அதிக அருளுக்குரியதாகவும் பயன்தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன் என நான் அந்த கடிதத்தில் எழுதினேன். ராஜிகி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பதிலாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களின் கைகளால் எழுதப்பட்ட கடிதம் கிடைத்தபோது அதில் படைப்புகளை கற்பனை செய்வது இணை வைப்பை தவிர வேறு எந்த பயனும் தராது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இறைவனை நினைவு கூற அவனது பெயரே போதுமானது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின் முத்திரையிடப்பட்ட ஸலவாத்துகளை ஓத வேண்டும்.
இந்த கடிதம் கிடைத்ததற்கு பிறகு அந்த நொடியிலிருந்து அது போன்ற கற்பனை செய்வதை அன்னார் விட்டுவிட்டார்கள். மேலும் முன்பு கூறி வந்த அந்த ஜிக்கர்களையும் அத்தோடு கைவிட்டார்கள். ஹஜ்ரத் மாஸ்டர் நசீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மறைந்த சையத் ஃபைசல் ஷா சாஹிப் என்னிடம் ஒரு முறை பின்வருமாறு கூறினார். ஒரு நண்பர் ஹஜ்ரத் மசீமூத் அலை இஸ்லாம் அவர்களிடம் ரசவாதம், அதாவது இரும்பை தங்கமாக மாற்றும் கலை பற்றி கேட்டார். அதற்கு உசூர் அலை இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது, ரசவாதிகள், அதாவது வேதியியல் ஆய்வாளர்கள் வாழ்வாதாரத்தை தேடி அலைந்து திரிகிறார்கள். ஆனால் இறைவன் வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக ஏற்படுத்தியுள்ள முறையான வழிகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. இந்த வேதியியல் ஆய்வாளர்கள் தங்களுக்கு தேவையான நிலையை அடையாத போது அவர்கள் சரியான மற்றும் அனுமதிக்கப்பட்ட வழிகளை கைவிட்டுவிட்டு தங்களுக்கு தாங்களே ஒரு தவறான பாதையை உருவாக்கிக் கொள்கிறார்கள். இறைவன் புனித குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அதாவது ஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன், நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவையும் வானத்தில் உள்ளன. நாம் இத்தகைய துரதிர்ஷ்டசாலிகளை மிகப்பெரிய இணை வைப்பாளர்களாகவே கருதுகிறோம். அல்லாஹ் தனது திருவசனத்தில் மூமின்களுக்கு ஒரு தீர்வை வழங்குகிறான். அதன் மீது செயல்படுபவர்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். அவன் வாக்குறுதி அளித்தது போலவே தன்னை நோக்கி திரும்புபவர்களுக்கு அவன் நிச்சயம் வழங்குகிறான். உசூர் அலை இஸ்லாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளருக்கு ரசவாதத்தின் சூத்திரத்தை கற்றுக் கொடுக்கிறான். அதன் மீது செயல்படுபவர் உண்மையிலேயே ஒரு ரசவாதியாக மாறுகிறார். இறைவன் அவரது ஒவ்வொரு தேவையையும் தானே பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அதாவது அல்லாஹுக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவன் ஏதேனும் ஒரு வழியை ஏற்படுத்துவான். அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் அவருக்கு உணவளிப்பான். பாருங்கள், ஒரு முத்தகீக்கு இறை அச்சமுடையவர், பாருங்கள், ஒரு இறை அச்சமுடையவருக்கு அகிலத்தின் அனைத்து அருட்கொடைகளும் வழங்கப்பட்டால் அவர் வேறு எதற்கு தேவை உள்ளவராக இருக்க முடியும்? யார் தக்வாவை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அத்தகைய வழிகளை ஏற்படுத்துகிறான். மேலும் அவர் கற்பனை செய்து கூட பார்த்திராத இடங்களிலிருந்து உணவை வழங்குகிறான். அகிலத்தின் அருட்கொடைகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்கும் போது அந்த இறையச்சமுடையவர் வேறு எதை விரும்புவார்? இந்த ரசவாதிகள், அதாவது வேதியியல் ஆய்வாளர்கள், அந்த ஆய்வில் செலவிடும் நேரத்தை தங்களை படைத்தவனுக்காக செலவிட்டால் அவர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு நிபந்தனை என்னவென்றால் அவர்கள் இறை அச்சத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இயற்கையாகவே மக்கள் மீது தௌஹீது பற்றிய அன்னாரின் உரையும் அதன் தாக்கமும் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஒரு உண்மையான பெரியவர் பின்வருமாறு விவரிக்கின்றார். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகையில், காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியைச் சேர்ந்த ரேஞ்ச் ஆபீசர் மீர் அப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கூறியதாவது என்னவென்றால், எனது தந்தை முதலில் ஹனஃபி பிரிவை சார்ந்தவராக இருந்தார். பின்னர் அஹ்லே ஹதீஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் அவர் தனது நண்பரான ஆஸ்னூர் பகுதியைச் சேர்ந்த மறைந்த மௌலவி முகமது ஹசன் சாஹிப் அவர்களிடம் அடிக்கடி கூறுவார், நாம் இப்போது பெரிய ஏகத்துவவாதிகள் என்று உரிமை கொண்டாடுகிறோம், ஆனால் நம்மையும் இணை வைப்பவர்கள் என்று கருதும் அளவுக்கு ஒரு ஜமாத் உருவாக வாய்ப்புள்ளது. எனது தந்தை சொல்வது போலவே நடந்தது. ஏனெனில் நாம் ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவர் என்றும் பறவைகளை படைப்பவர் என்றும் நம்பி வந்தோம். ஆனால் எனது காதுகள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் அவர்களின் இந்த கவிதை வரிகளை கேட்டபோது, அதாவது
பெரும்பாலான பறவைகளின் இறைவனும் அவனே. உன்னுடைய இந்த இறை ஞானத்திற்கு பாராட்டுக்கள் மோலை சாஹிப். இதுதான் உண்மையான ஏகத்துவம். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எந்த தீய சக்தியை பின்பற்றுகிறீர்கள்? இதை கேட்டபொழுது தான் எனக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது. நான் உங்கள் இரு சகோதரர்களையும் ஸ்ரீநகரில் மாமாவிடம் விட்டுவிட்டு காதியானுக்கு நடந்தே சென்றேன். மேலும் அங்கு சென்று பையத் செய்யும் வாய்ப்பு பெற்றேன். இந்த விஷயமே எனக்கு தப்லீக் செய்தது. சுமார் 1901ஆம் ஆண்டில் ஒருமுறை நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னிலையில் இருந்தபோது அவர்கள் அல்லாஹ்வின் ஒருமைப்பாடு, அதாவது தௌஹீத் குறித்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டதாவது, சிலர் ஒரு மனிதர் செய்த உபகாரத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ், அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறாமல் நேரடியாக ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று மற்றும் கூறிவிடுகிறார்கள். ஆழமாக பார்த்தால் இது ஒரு வகையான ஷிர்க் போன்ற சாயலை கொண்டுள்ளது. ஏனெனில் உபகாரம் செய்த மனிதனும் அவர் எதன் மூலமாக உபகாரம் செய்தாரோ அந்த பொருளும் உண்மையில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவையே. எனவே ஒரு மனிதன் உபகாரத்தை பெற்றவர் ஜஸாக்கல்லா என்று கூறுவதற்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இறை ஞானம் மற்றும் உண்மையின் அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் முதலாக காரணிகளின் படைப்பாளனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது அவசியமாகும். பிறகு அந்த நபருக்கும் ஜஸாக்கல்லா கூற வேண்டும். ஹஜ்ரத் பாய் அப்துர் ரஹ்மான் சாஹிப் காதியானி அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் லாகூருக்கான கடைசி பயணத்தின் விவரங்கள் குறித்து ஒரு கட்டுரையில் இவ்வாறு எழுதுகிறார்கள், கூறுகிறார்கள். பகல் பொழுது ஏறியதும் விருந்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. கௌரவமான விருந்தினர்கள் மற்றும் பிரமுகர்களின் வாகனங்கள் வரத் தொடங்கின. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு உரையாற்ற வேண்டியிருந்தது. இருப்பினும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடல்நிலை தொடர்ந்து மிகவும் பலகீனமானதாகவும் நலிந்தும் காணப்பட்டது. அந்த பலவீனம் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்றால், உசூர் அவர்கள் அந்த நிலையில் உரை நிகழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையே யாருக்கும் இருக்கவில்லை. இந்த காரணத்தினால் உசூர் அவர்கள் ஹஜ்ரத் மௌலவி நூர்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி, நீங்களே வருகை தரும் விருந்தினர்களுக்கு ஆன்மீக விருந்துக்கான, அதாவது உரை நிகழ்த்த ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அதன்படி ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்கள் உரையாற்ற தொடங்கினார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பிரகாசமான நிலவும் பிரகாசமான சூரியனும் ஒரு மிக்க, அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் மௌலவி நூர்தீன் சாஹிப் அவர்கள் தனது உரையை நிறுத்தி கொண்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையினருக்கு முன்னால் எழுந்து நின்று உரையாற்ற தொடங்கினார்கள். அந்த பிரகாசமான முகம் கொண்ட உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 3 மணி நேரம் வரை மிகுந்த ஞானம் நிறைந்த வலுவான உரை நிகழ்த்தினார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை எழுந்து நிற்பதே கடினமாக இருந்த அந்த உடல்நிலை எங்கே? இங்கு 3 மணி நேர ஆவேசமான உரை எங்கே? அந்த உரை அறிவு மற்றும் ஞானம் நிறைந்ததாக இருந்தது. சபையில் இருந்தவர்கள் மட்டுமின்றி மாற்று மதத்தவர்களும் கூட வியப்பில் ஆழ்ந்து போயினர். அனைவரும் மிக கவனமாக மந்திரத்தால் கட்டப்பட்டது போல் அந்த உரையை செவிமடுத்தனர். அந்த ஆன்மீக உரையாடலில் ஒரு இன்பம் இருந்தது. அது மக்களை உடல் ரீதியான உணவின் தேவையிலிருந்தே விடுவித்து விட்டது. உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரையில் ஒரு வேகம் இருந்தது. அதை எவராலும் குறிப்பெடுக்க முடியாத அளவிற்கு அது சரளமாக இருந்தது. அவர்களின் குரலில் ஒரு அபாரமான வலிமையும் கம்பீரமும் இருந்தது. அந்த பெரிய சபையில் யாருடைய மூச்சு சத்தம் கூட கேட்காத அளவிற்கு அமைதி நிலவியது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உரையின் ஆவேசத்தில் தன்னையும் அறியாமல் மக்களை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். நான் என் கண்களால் பார்த்தேன். மேலும் அன்னார் மேஜையை விட்டு பலமுறை சில அடி முன்னோக்கி சென்றதை கண்டேன். அந்த மேஜை அவர்களுக்கு முன்னால் இருக்கவில்லை, மாறாக மேஜை அவர்களுக்கு பின்னால் தான் இருந்தது. அதனால்தான் உரையின் போது உணர்ச்சி மேலீட்டினால் அன்னார் ஓரிரு அடிகள் முன்னால் சென்று விடுவார்கள். அவர்களின் அந்த உரை டாக்டர் சையத் முகமது ஹுசைன் ஷா என்பவரின் இல்லத்து முற்றத்தில் நிகழ்ந்தது. அது அவர்கள் மறைவதற்கு, அன்னார் மறைவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு நடந்தது. அந்த உரையை தக்மீலே தப்லீக், அதாவது தப்லீக் முழுமையடைதல் மற்றும் இத்மாமே ஹுஜ்ஜத், அத்தாட்சி முழுமைப்படுத்துதல் என்ற பெயரில் நினைவு கூறுவதுண்டு. வானியல் நிபுணரான ஒரு ஆங்கிலேயருடன் நடைபெற்ற உரையாடல் ஹாஜா கமாலுதீன் சாஹிபின் வீட்டின் மேல் பகுதியில் இதற்கு முன்பே நிகழ்ந்திருந்தது. அது ஒரு பெரிய
தப்லீக் பயணமாக இருந்தது. இவை தவிர பல சிறிய மற்றும் பெரிய சொற்பொழிவுகளையும் அன்னார் நிகழ்த்தினார்கள். மேலும் எழுதுகிறார், அந்த சமயத்தில் இந்து பெண்களின் ஒரு குழுவினர் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமாதான தூது நூலை எழுதி கொண்டிருந்த போது அன்னாரை சந்திப்பதற்காக வந்தனர். அப்போது ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டாக்டர் சையத் முகமது ஹுசைன் ஷா என்பவரின் இல்லத்தில் தங்கியிருந்தார்கள். ஹுசூர் அவர்கள் மிக அதிக பணியில் இருந்ததால் அவர்களை விரைவில் அனுப்பி வைக்க விரும்பினார்கள். ஆனால் அந்த பெண்கள் மிகவும் உருக்கமாக ஏதாவது எங்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் என்று வேண்டிக் கொண்டனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தனது கடுமையான பணிச்சுமையையும் மீறி அவர்களுக்கு தௌஹீது பற்றி போதித்தார்கள் மற்றும் சிலை வழிபாட்டை தவிர்க்குமாறு அறிவுரை கூறினார்கள். மேலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு வலியுறுத்தினார்கள். இந்த நிகழ்வு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வின் கடைசி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது. உண்மையில் அந்த பெண்கள் நீண்ட நேரம் தங்கி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புனித நாவிலிருந்து இன்னும் பலவற்றை கேட்க விரும்பினர். ஆனால் ஹுசூர் அவர்களின் அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக அவர்கள் வருத்தத்துடன் அங்கிருந்து புறப்பட வேண்டியிருந்தது. இதேபோல் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில சொற்பொழிவுகள் மற்றும் உரையாடல்கள் வாழ்வின் இறுதி நாட்களில் அமைந்ததால் அவை மிகவும் பிரபலம் அடைந்தன. அதில் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள், ஈசா மசீஹை மரணிக்க விடுங்கள், அதில்தான் இஸ்லாத்தின் வாழ்வு இருக்கிறது. முஹம்மதிய மசீஹை வரவிடுங்கள், அதில்தான் இஸ்லாத்தின் மேன்மை உள்ளது. இது தௌஹீதை நிலைநாட்ட அன்னாரிடமிருந்த வேட்கை, நோய் மற்றும் பணிச்சுமைக்கு மத்தியிலும் தௌஹீதின் தூது செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அன்னார் எதையும் பொருட்படுத்தவில்லை. எனவே தௌஹீதின் தூது செய்தியை பரப்புவதையும் அதை நம் வாழ்வின் அங்கமாக மாற்றுவதையுமே முஹம்மதிய மசீஹின் சீடர்கள் இன்று முழு முயற்சியுடன் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த பணியை செய்வதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இன்று உலக நிலைமை, குறிப்பாக முஸ்லிம் உலகின் நிலைமை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். அதிக துவா செய்யும் தேவை இருக்கின்றது. போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருப்பதாக தோன்றவில்லை. மாறாக பிளவுகள் ஏற்பட தொடங்கிவிட்டன. லெபனான் மீது தாக்குதல் நடத்தி ஈரானை தூண்டிவிட்டு அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதே இஸ்ரேல் அரசின் முயற்சியாக உள்ளது. இப்போது சில ஐரோப்பிய தலைவர்களும் இந்த செயலை கண்டித்து குரல்களை எழுப்பியுள்ளனர். குறைந்தபட்சம் அவர்கள் தார்மீக அடிப்படையில் இதை பேசுகின்றனர். ஆனால் அவர்களிடம் இதை தடுப்பதற்கான தைரியமோ அல்லது வலிமையோ இல்லை. எவ்வாறு இருப்பினும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் மீது கருணை காட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.